தற்போது நம்முடைய இணைப்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜகவை சேர்ந்தவருமான விஜயதரணி அவர்கள் இணைந்திருக்கார். மேம் வணக்கம். மேம் வணக்கம். பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கு இதுல முக்கியத்துவம் வழங்கி ஒரு பதவி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில வழங்கப்படல, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்னும் தேசிய அளவிலான பட்டியல், தமிழ்நாடுக்கான பட்டியல்லாம் இன்னும் வர வேண்டியது இருக்கு. அது இன்னும் பெண்டிங்கா தான் இருக்கு. அது மேல தேசிய தலைவர் மாற்றம் வரும்பொழுது அதெல்லாமே வரும். அதனால அடுத்த கட்டத்துல தான் அது வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேசிய அளவுல அப்போ உங்களுக்கு ஒரு தேசிய அளவுல ஒரு பொதுச் செயலாளர் ஒரு முக்கிய ஒரு பொறுப்பு வழங்கப்படலாம். அந்த பொறுப்புகள் வரும். எல்லாரையும் அகாமடேட் பண்ணி தானே ஆகணும். கட்சிக்கு வந்த எல்லாரையும் அகாமடேட் பண்ணி தானே ஆகணும். அப்ப அடுத்த கட்ட பட்டியல்ல அகாமடேட் பண்ணுவாங்களா இருக்கும். இப்போ நீங்க ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில நீண்ட காலமாக உங்களுக்கு அனுபவம் இருந்து பாஜகவில் இப்போ தேசியத்தை நோக்கி பயணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த இரண்டு கட்சிகளுக்கும் நீங்க என்ன வேறுபாடு பாத்தீங்க? இப்ப பாஜகவில் உங்களுக்கும் இருக்கட்டும், பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? வரும் பெண்கள் இந்த பட்டியல்ல கூட பெண்கள் நிறைய பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி தேசிய பட்டியலையும் வரும். இப்ப பொறுப்பை தாண்டி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்க நேரடியா களமிறங்க வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய விருப்பம் எதுவா இருக்கு? கட்சி என்ன சொல்கிறதோ அதை பொறுத்து முடிவுகள் அமையும். இப்போ நமக்கு கன்னியாகுமரிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாஜகவுடைய முன்னாள் ஒரு பெரிய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாஜகவுடைய செயல்பாடுகள், அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் பாஜகவுல எந்த அளவு அதிகமா இணைகிறாங்க, பாஜகவுடைய வளர்ச்சி அங்க எப்படி இருக்கு மேடம்? அங்க சிறப்பா இருக்கு, எல்லாம் சிறப்பா இருக்கு, நல்ல வளர்ச்சி இருக்கு. இப்ப சமூக வலைதளங்கள்ல பார்த்தா இப்ப நீங்க கூட தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாங்க அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் தவறான செய்தி. அது தவறான செய்தி. அதெல்லாம் தவறான செய்தி. அதை முற்றுமா மறுக்கிறேன். ஓகே, நீங்க தொடர்ச்சியா ஏற்கனவே வெளிப்படையாவே சொல்லிட்டு வந்தீங்க, எனக்கு கட்சியில ஏதாவது முக்கியமான ஒரு பொறுப்பு வழங்கப்பட வேண்டும். இன்னும் பொறுப்புகள் வர வேண்டியது இருக்கு இல்லையா? இன்னும் வர வேண்டிய லிஸ்ட்லாம் இன்னும் இருக்கு. அந்த பொறுப்புகள் நிறைய பெண்டிங் இருக்கு, வர வேண்டியது. இப்ப நீங்க பார்க்கும்போது இந்த குஷ்பு சுந்தர் அவர்களுக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கியிருக்காங்க. சசிகலா புஷ்பா அவர்களுக்கும் மாநில துணைத் தலைவர் பதவி. இப்படி புதிய நிர்வாகிகள் பட்டியல்ல முழுமையா அதை எப்படி பாக்குறீங்க, புதுமுகங்களை? இல்ல, அது பரவாயில்ல, நல்ல சிறப்பான இதுதான் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தது எனக்கு மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இப்ப இந்த முறை பாஜகவுடைய கூட்டணியில அதிமுக இருக்கு, மேலும் பல கட்சிகள் வர இருக்கு, பல கட்சிகள் இணைந்திருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில. தமிழகத்துல இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு மேடம்? மிக சிறப்பாக இருக்கு. நிச்சயமா வருங்காலங்கள்ல அதற்குண்டான மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க. இப்ப பிரதமர் கூட ஏற்கனவே கங்கை கொண்ட சோழபுரம், தூத்துக்குடி வந்திருக்காரு. இப்ப வரக்கூடிய நாள்ல வர 26ஆம் தேதி மீண்டும் அவர் சிதம்பரம் உள்ளிட்ட இடங்களுக்கு வரக்கூடியதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அவருடைய வருகை பாஜகவுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் மேடம்? மிகப்பெரிய வரவேற்பை தமிழ்நாட்டுல கொடுக்கும். மக்கள் மத்தியிலும் பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும். நன்றி மேடம். இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து நன்றி.